friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாக்கோ கேக். இந்த கேக்கை பேக் பண்ணாம இன்னைக்கு நாம செய்ய போறோம். பால், பிஸ்கட் இதையெல்லாம் யூஸ் பண்ணி இந்த கேக் நாம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த கேக் செய்யறதுக்கு அவனும் தேவையில்லை, அதே மாதிரி குக்கரும் தேவையில்லை. எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத ரொம்பவும் சாஃப்டான சாக்கோ கேக் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்பவும் டேஸ்டியான சாஃப்டான சாக்கோ கேக் செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 120 கிராம் அளவில் இருக்கிற மேரிகோல்டு பிஸ்கட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற பிஸ்கட் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து அந்த பிஸ்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம எடுத்துருக்க பிஸ்கட்ஸை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கேக்கோட அடிபாகம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம பிஸ்கட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். பிஸ்கட் நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அது கூடவே 50 கிராம் அளவில் இருக்க வெண்ணெயை நீங்கள் உருக்கி அது கூட ஆட் பண்ணிக்கிங்க. வெண்ணெயும் பிஸ்கட் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம எந்த ஷேப் மோல்டை யூஸ் பண்ணி கேக் செய்கிறோமோ அந்த ஷேப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லா பிஸ்கட் பவுடரையுமே ஷேப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைனா அடிபாகம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணிவிட்டு பிஸ்கட்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஷேப் மோல்டில் பிஸ்கட் பவுடர் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கேக்குக்கு தேவையான மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 8 கிராம் அளவுக்கு அகர், 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை, 750 ml அளவுக்கு இருக்கிற பாலை இதில் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க பால் நல்லா கெட்டியான பால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதுவும் காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதம் இருக்கிற எல்லா பாலையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை ஃபுல்லாகவே நம்ம பாலை மட்டுமே யூஸ் பண்ணி செய்ய போகிறோம், அதனால் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்குமே அதை நான் இன்னும் குக் பண்ண ஆரம்பிக்கல. பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 250 கிராம் அளவில் இருக்க சாக்கோ சிப்பை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட சாக்கோ சிப் இல்லைன்னா அதுக்கு பதிலாக டார்க் சாக்லேட் இல்லைனா கோகோ பவுடர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க சாக்கோ சிப் பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். குக் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க சாக்கோ சிப் அகர் இது எல்லாமே பாலோடு சேர்த்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக இதை நம்ம கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 நிமிஷம் போல் நம்ம கையெடுக்காமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க சாக்கோ சிப் அகர் எல்லாமே பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் பால் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் கேக் செய்யறதுக்கு தேவையான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருக்க ஷேப் மோல்டை எடுத்துகிட்டு அந்த ஷேப் மோல்டில் இந்த மிக்சரை அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மிக்சர் நல்லா சூடாக இருக்கும் போதே ஷேப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஷேப் மோல்டை ரெஃப்ரிஜரேட்டரில் தான் வச்சு எடுத்துருக்குறோம். மிக்சரெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஷேப் மோல்டை ஒரு டைம் நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் போல் அப்படியே வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, கேக்கும் நல்லாவே செட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஷேப் மோல்ட்லேருந்து கேக்கை ரிலீஸ் பண்ணிடலாம். ஷேப் மோல்டில் கொஞ்சம் கூட ஒட்டாத பர்ஃபெக்டான ஷேப்பில் அட்டகாசமான கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கை நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணுன்றதுக்காக இது மேலே கொஞ்சமாக சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட வேறு ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரையும் யூஸ் பண்ணாமல் அவனையும் யூஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டான ரொம்பவும் டேஸ்டியான கேக்கை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கேக் சாப்பிட்றதுக்கு அடிபாகம் நல்லா கிறிஸ்பியாகவும் மேலே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை பார்க்குறதுக்கு கேக் மாதிரியும் சாப்பிட்றதுக்கு ஜெல்லி மாதிரியும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத ரொம்பவும் சாஃப்டான சாக்கோ கேக் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ரொம்பவும் சாஃப்டான சாக்கோ கேக் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த கிறிஸ்மஸை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
உங்கள் எல்லாருக்கும் Y2K சமையலின் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.